ஃபஸ்ட்டு ஸ்கேல்லையே கட் ஆகிறதும், அது 4வது நிமிஷம் வரைக்கும் போய் அது 4வது நிமிஷத்தில் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி கூட கட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அந்த ஒரு ட்ராவல் வந்து ஸோ இதான் பெரிய சேலஞ்ச். என்னென்னா லைட் வேரியேஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் இந்த மாதிரி லைட்டிங்கோட கண்ட்ரோல்ஸ் பேஸ் பண்ணி சிங்கிள் ஷாட்ன்றது வந்து நம்மளாக அது டெக்னிக்கலாக போய் திணிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா அது தேவைப்படலைன்னா தேவைப்படாது. ஏன்னா இந்த 2 படத்துக்குமே வந்து சிங்கிள் ஷாட் நீ ஏன் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, ராசாதி ராசாவில் வந்து டான்சர்ஸே கிடையாது. கனிமாவில் வந்து எல்லாருமே டான்சர்ஸ் இருந்தாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் ராசாதி ராசா வந்து வெரி பிக் சேலஞ்ச். ஹாய் மாஸ்டர், சிங்கிள் ஷாட் கொரியோகிராஃபி பற்றி ஒரு இனிமா உங்கள் முடியல உங்கள் சிங்கிள் ஷாட்டு. ஹலோ ஹாய், வெல்கம் டு ஷெரீஃப் மூவ்ஸ். திஸ் இஸ் ஷெரீஃப் கொரியோகிராஃபர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிங்கிள் ஷாட் எப்படி கொரியோகிராஃப் பண்ணோம் அப்படின்னு. அதில் நிறையா பிரச்சனைகள் இருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிங்கிள் ஷாட் கொரியோகிராஃபி சொல்கிறோம்ல மாஸ்டர், அந்த சிங்கிள் ஷாட் கொரியோகிராஃபினா அது என்ன? அது வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கட்டே இல்லாமல் இருக்குது. அது அந்த சிங்கிள் ஷாட் கொரியோகிராஃபிக்கும் ஒரு நார்மல் கொரியோகிராஃபிக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி. சிங்கிள் ஷாட் இது வந்து யூஸ்வலாக இன்டர்நேஷ்னலில் வந்து 1 hour அப்படின்வாங்க. யூஸ்வலாக ஒரு சீன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடிட்டில் இந்த ஷாட்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட்டை வந்து எடிட்டில் வச்சுக்கலான்னு சொல்கிற ஷாட்டை தாண்டி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ அதை கட் பண்ணுறது இல்லாமல் ஒரு பாயிண்ட் டு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்டு பாயிண்டில் இருக்கிற அந்த டைம் லைனில் இன்பிட்வீன் எந்த கட்ஸுமே இல்லாமல் ஒரே ஷாட்டில் எடுக்கிறது தான் சிங்கிள் ஷாட்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிள் டேக்குக்கும் சிங்கிள் ஷாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாட்னு வைங்களேன், இதை நான் திருப்பி இதே ஷாட்டை திருப்பி பேசிட்டு இருந்தேன்னா அதை டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இத்தனை டேக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஷாட்டை வந்து கண்டினியூஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இதை வந்து ஒரு சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ்டேக் பண்ணி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு ஒரு ஷார்ட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஷார்ட்டை வந்து கண்டினியூஸாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஷாட் கொரியோகிராஃபி வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது சாங்கோட ஆரம்பத்துலேருந்து, அதாவது 0:00 செகண்ட்ஸ்லேருந்து டில் இந்த சாங் வந்து ஒரு 4 minutes போகுதுன்னு வைங்களேன். அந்த 4 minutes வரைக்கும் வித்தவுட் எனி கட்ஸ், இடையில எந்த இடத்துலையும் கட் பண்ணாமல் அந்த 0:00 செகண்ட்ஸ்லேருந்து 4.5 minutes வரைக்கும் ஒரு கட்டே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது தான் சிங்கிள் ஷாட்னு சொல்லுவோம். ஓகே மாஸ்டர், இப்போது செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, இதில் சிங்கிள் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான். அந்த 0ல் ஆரம்பித்து அந்த 4.5 இது வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் லைனில் இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு எரர் பண்ணாங்கன்னா கூட அதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு 1 minute ஒரு தப்பு நடக்குது, செகண்ட் டேக் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்லேருந்து வருது, அது 2வது நிமிஷத்தில் ஒரு எரர் வருதுங்கிறப்போ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இல்லை சம்டைம்ஸ் வந்து அந்த 4 நிமிஷம் வரும்போது ஒரு எரர் ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா யூஸ்வலாக கட் பண்ணி போகிற சாங்ஸ் வந்து நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 கவுண்ட்ஸாக பிரிச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் 8 கவுண்டு, செகண்ட் 8 கவுண்ட்டுன்னு மியூசிக்கை பிரிச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து ஒரு 4 8 கவுண்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக பண்ணுற ஒரு ஃபிலிம் கொரியோகிராஃபி மெத்தடு. இதில் வந்து சிங்கிள் ஷாட்ன்றதை வந்து எப்படி பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு இந்த கொஸ்டினில் வந்து எப்படின்னா, ஃப்ரம் 0:00 to 4 minutes இடையில ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட ப்ராக்டிஸ் செஷன் நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சாங்கே வந்து யூஸ்வலாக 1 to 4 minutesனால் அந்த 4 minutesம் நாங்கள் ரேண்டமாக பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட் மினிட் இங்கே ஆரம்பிக்குது, 4th minute இங்கே ஆரம்பிக்குதுங்கிறது இந்த 2 டாட்டையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த கொரியோகிராஃபியோட ஸ்டார்டிங் வந்து இங்கே ஆரம்பிக்குது, எண்டு வந்து இங்கே முடியுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு கேமராவாக நாங்கள் மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ கேமராவாக மூவ் பண்ணி பார்த்து ஓகே இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகுது அப்படின்றது கேமராவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இந்த கேமராவை வந்து இந்த டைம் லைனில் மூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து இங்கே போகும்போது எத்தனை 8 கவுண்ட்ஸ் தேவைப்படுது, இங்கிருந்து இந்த மியூசிக் இந்த டைமிங்குள்ளே அது இங்கே ரீச் ஆகுதா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கேமரா அண்ட் டைம் லைன் வச்சு மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த டைம் லைன் அண்ட் கேமரா வச்சு மூவ் பண்ணோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து 3rd ஸ்டேஜ்.
இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இது இந்த எக்ஸாக்டாக இந்த டைமிங் இந்த கேமரா இந்த இடத்துல திரும்பணும், இந்த இடத்த ஃபாலோ பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாம் அதில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவோன்னா, இதை ஒரு 3 or 4 அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கனிமால வந்து ஃபஸ்ட்டு அந்த இதிலிருந்து அவர் உள்ள அந்த மணவரையிலிருந்து அவர் என்ட்ராகி மேலே ஏறி அந்த டான்ஸ் வர வரைக்கும் ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் ஜோஜி வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியே போவார். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேமரா உள்ளே போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இதிலிருந்து அப்படியே திரும்பி போய் அவங்க ஃபுல்லாக டான்ஸ் ஆடி அவங்க ஒரு ஃபார்மேஷன் மாதிரி இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளேருந்து வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்து அவங்க டான்ஸ் ஆடி திருப்பி சூரிய சார் வந்து அவங்க அப்பா மேலே இருக்காங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி போவாங்க. இது வரைக்கும் 2 to 3. ஸோ 0 to 1, 1 to 2, 2 to 3ங்கிற வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் சீன் வந்து ஒரு ஃபுல் ஒரு பேட்சப் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 0 to 1 அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் 2 to 3ன்னு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த 1, 2, 3 இது 3ஐயும் அப்படியே சேர்த்துவோம். ஸோ இப்படி தான் வந்து அதை லிங்க் பண்ணி போவோம். இது கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஆனால் இது பண்ண பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் திஸ். ஏன்னா கனிமா பண்ணுறதுக்கு முன்னாடி மயிலாடில் வந்து ராசாதி ராசான்ற பாட்டு பண்ணோம். ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனதுனால தான் கனிமாவை வந்து வி டுக் இட் அஸ் அ 3 லேயராக நாங்கள் பிரித்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மேப்பாக அதை டிசைன் பண்ணி அதில் ஃபுல்லாக கேமரா எங்கே போகணும், ஆர்டிஸ்ட் எங்கே மூவ் பண்ணணும்னு 2 டிசைன்ஸ் பண்ணுவோம். அந்த 2 டிசைன்ஸும் எல்லாத்துக்கும் ஒரு காப்பியாக கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த காப்பியை அவங்க பார்த்துட்டு ஓகே இதான் கேமரா மூவ்மெண்ட்டுன்றதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், இதான் ஆர்டிஸ்டோட பொசிஷனுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த 2 டயக்ராமையும் பார்த்து டிசைட் பண்ணும்போது அந்த கொரியோகிராஃபி வந்து இன்னும் ஃபைன் டியூனாக முடியும். அதே மாதிரி இதை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்கேல்லையே கட் ஆகிறதும் அது 4வது நிமிஷம் வரைக்கும் போய் அது 4வது நிமிஷத்தில் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி கூட கட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அந்த ஒரு ட்ராவல் வந்து அது நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டைம் அதை ட்ரை பண்ணும்போதே அந்த 4.5 நிமிஷமும் நம்மளுக்கு அது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் ஆட் ஆகாது. ஒரு தடவை அது மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக் பண்ண நம்ம ஆட் ஆன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம க்ரியேட்டிவிட்டி லெவலில் வந்து புதுசாக ஏதாவது உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். அந்த புதுசாக உள்ளே கொண்டு வரும்போது தான் அந்த சாங் இன்னியும் ஃபைன் டியூன் ஆகி இன்னியும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நடந்து அந்த கட் ஆகிறது வந்து அது எண்ட் ஆஃப் த மொமெண்ட்டில் கட் ஆகிறதும் ஒரு நல்ல விஷயம் தான் டு டூ அ பெட்டர் விஷுவலுக்காக. மாஸ்டர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது 2 சிங்கிள் ஷாட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து கனிமா, இன்னொன்று வந்து மயிலாடில் ராசாதி ராசா. இதில் கனிமா வந்து என்டையராக நீங்கள் வந்து இண்டோரில் ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மேரேஜ் ஹால் அதில் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கு. ராசாதி ராசா வந்து என்டையராக அவுட்டோர் ஷூட் ஆட்டம் பார்த்தப்போ இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த இண்டோருக்கும் அவுட்டோருக்கும் நீங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ யூஸ்வலாக சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப சேஃப் ஜோன் வந்து இண்டோர்னு சொல்லலாம். ஏன்னா இண்டோருக்குள்ளே வந்து நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும். இங்கே என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த லைட் வேரியேஷன் சொல்லுவோம். நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு க்ளவுடு வந்துருச்சு அப்படின்னா அந்த சன் வந்து கொஞ்சம் அந்த லைட்டிங் வந்து டல் ஆயிரும். ஸோ அந்த லைட்டிங் டல் ஆச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இருக்கணும். ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் ஹியூமன் எஃபர்ட் அண்ட் டெக்னிக்கலே அந்த கேமரா எஃபர்ட்லாம் தாண்டி நேச்சரோட சப்போர்ட்டும் இங்கே ரொம்ப தேவை. இதே ஒரு ரூமுக்குள்ளேனா நம்ம கண்ட்ரோல் லைட்டிங் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். அண்டு நாங்கள் கனிமா ஷூட் பண்ணும்போது இட் இஸ் நைட் எஃபெக்ட்ஸு. ஸோ அதனால் லைட்ஸ் கண்டிப்பாக இருந்தது. அந்த வேரியேஷன் ஆஃப் லைட்டிங் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஆனால் ராசாதி ராசா பண்ணும்போது வேரியேஷன் ஆஃப் லைட்டிங் ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் பண்ணும்போதே வந்து நீரவ் சார் தான் அதுக்கு டிஓபி, அவர் தான் கேமரா பண்ணார். ஸோ அவர் பண்ணும்போதே வந்து நிறைய இடத்துல வந்து லைட்டு மிக்ஸ் மேட்ச் ஆச்சு, அதெல்லாமே ஆச்சு. அதனால் மறுபடியும் ரீடேக் எடுத்தோம். சம்டைம்ஸ் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சு ஷார்ட் போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தப்பான லைட்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் லைட்டாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் ஆர்டிஸ்டோட ஃபேஸ் லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மேட்ச் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க ஃபேஸே கொஞ்சம் லைட்லாம் தப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அந்த லைட்டிங், அதாவது அவுட்டோரில் ஷூட் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது சில டைம் வந்து சில இடத்துல ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் லைட்டு. இல்லை ராசாதி ராசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டோருக்குள்ளே போய் அவுட்டோர் வரும். ஆக்சுவலாக அந்த இண்டோர் இன்னும் நம்ம ரிவீல் பண்ணல படத்தில். அது படத்துலேருந்து தான் வரும். ஆக்சுவலாக இந்த யூடியூப் சாங்கில் அது ரிவீல் பண்ணல. ஸோ அது இண்டோர் போய் அவுட்டோர் வரும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலாக இண்டோரில் வந்து நீங்கள் வேறு ஒரு இது வச்சுருப்பீங்க, ஒரு லைட்டிங் டோன் ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் வந்து அந்த ஒயிட் பேலன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்பச்சர்லாம் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க.
வெளியே வரும்போது வேறு மாதிரி ஒரு லைட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதுக்கு அந்த இதை சிங்க் பண்ணுறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ இதான் பெரிய சேலஞ்ச் என்னென்னா லைட் வேரியேஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் இந்த மாதிரி லைட்டிங்கோட கண்ட்ரோல்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே, இப்போ ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து இது சிங்கிள் ஷாட்டுங்கிறது ஸ்டோரியாகவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ பிளான்டாக இருந்துச்சா, இல்லை அங்கே நம்ம சிங்கிள் ஷாட்டாக ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? கனிமாவும் சரி, ராசத்தி ராசாவும் சரி, ஸ்டோரியிலேயே வந்து அவங்க பிளான் பண்ணும் போதே சிங்கிள் ஷாட் தான் இந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த சேலஞ்ச் கொடுத்தாங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து சிங்கிள் ஷாட்ன்றது வந்து நம்மளா அது டெக்னிக்கலாக போய் திணிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா அது தேவைப்படலைன்னா தேவைப்படாது. ஏன்னா இந்த 2 படத்துக்குமே வந்து சிங்கிள் ஷாட் நீ ஏன் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, இது 2மே வந்து அந்த டைம் ஜோனுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கோட சிங்கிள் ஷாட்ன்றது வந்து எதுக்காக அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். இதில் கண்டென்ட் என்னென்னா, இதில் வந்து மைலாட்லேயும் அந்த சிங்கிள் ஷாட்டுக்கான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அது தேவைப்படுறதுன்றத தாண்டி அதுக்கான ஸ்கோப் அதுக்குள்ளே இருந்ததுன்றனால தான் அதை நம்ம சேலஞ்சாக எடுத்திருக்கோம். இல்லாமல் இது டெக்னிக்கலாக நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும், சினிமாவில் ஒரு சிங்கிள் ஷாட்னு ஒரு சாங் வரணும், சினிமாவில் சிங்கிள் ஷாட்னு ஒரு சாங் வந்தால் நம்ம பெரிய நல்ல கொரியோகிராஃபர்னு சொல்லுவாங்க அப்படின்ற சேலஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே இல்லை. இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் அது டைரக்டர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த ராசாதி ராசா சாங் வந்து அது ஐடியாவே அப்படி இருந்தது. ஒருத்தன் வந்து தன்னோட அட்ரஸ் இல்லை அப்படின்றதுக்கு ஒருத்தன் போராடுறான் அப்படின்றது ஒன்று இருந்தது. அது வந்து அதை இங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பாடுறான் அப்படின்றது. ஜென்ரலாக அதை கட் பண்ணி அது ஒரு சாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங்கு. அந்த சாங் வந்து ஒரு சினிமேட்டிக்காக கட் பண்ணி அதை கொடுத்துருக்கலாம். பட் எப்பவுமே வந்து டைரக்டர் ராஜமுருகன் வந்து ஒரு ராவான ஃபிலிமும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமும் ட்ரை பண்ணுவார். ஸோ அதனால என்னென்னா எனக்கு அது கேட்கும்போது இவருக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. நான் குக்குலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவர் கூட. ஸோ இந்த படத்தில் வந்து ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் ஐ தாட் ஓகே இதில் வந்து சிங்கிள் ஷாட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் கனிமாவுக்கும் தேவைப்பட்டுச்சு. இந்த சாங் முடிச்சோன்னே போகும்போது அதேமாதிரி கார்த்திக் சுப்புராஜும் அதே விஷயம் தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸில் ஒருத்தனோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு டைம் டியூரேஷனில் வெட்டிங்க்கு வந்து ஹாப்பியாக ஒரு கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ண வர கேரக்டர் அந்த வெட்டிங் முடியும் போது ஒரு பெரிய ஒரு வயலன்ஸில் இதாகி அவர் எப்படி வந்து ஜெயிலுக்கு போகிறாரு, இப்படி இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே அவர் லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது. இது ரெண்டுமே அது கதைக்கு தேவைப்பட்டதுனால தான் நம்ம அதை சிங்கிள் ஷாட்டாக பண்ணணும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் நம்ம அதை ஒரு டெக்னிக்கலாவோ இதுவோ நம்ம பண்ணல. கனிமாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போது டேக்ஸ்ன்னு சொல்லும் போது எத்தனை டேக் போச்சு மாஸ்டர் அந்த கனிமா சாங் வந்து? ஆக்சுவலாக வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து டேக்ஸ் நிறைய போகும். ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம்னா எடுத்த மொத்த டேக்கையும் வச்சு இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 3 டேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்ரேயாஸ் தான் அதில் கனிமாவில் வந்து கனிமா சாங்கில் ரெட்ரோவில் வந்து அவர் தான் டிஓபி. ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா 3 ஷாட் அப்படின்னாரு. அந்த 3 ஷாட்டுன்றது வந்து 3 ஓகே டேக்கு தான் வந்து அவர் 3 டேக் அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நிறையா இதாக போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15-20 வந்து போக பாதியில் நின்றுரும். சில டைம் சிக்னல் பிரேக் ஆகி நின்றுச்சு. சில டைம் வந்து மழை வந்துடும், போக போக மழை உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம் மழை பெஞ்சுது. ஸோ மழை உள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா ஒரு இதில் மொட்டை மாடியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், மழை வருது. இதில் என்னென்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சவுண்டு கரெக்டாக போய் ரீச் ஆகணும். டைலாக் பேசுகிற இடத்துல சவுண்டு கட் ஆகணும். சவுண்டு கட் ஆகும்போது டைலாக்ல இருக்கிற மைக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து கேமரா ரிசீவ் பண்ணும். அந்த கேமராவுக்கும் அந்த மிமிக்கும் இருக்கிற அதுக்கு ஒரு ரிமோட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இது மாதிரி இதுக்குள்ள நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அதேமாதிரி நம்ம திரும்பி வரும்போது திருப்பி சந்தோஷ் நாராயணன் வந்து பாட ஆரம்பிப்பார். அது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த டைம் ஜோனுக்கு அந்த மியூசிக் ப்ளே ஆகணும். அங்கேருந்து வந்து கீழே இறங்கும் போது அந்த மியூசிக் லேட்டாக ப்ளே ஆச்சுன்னா அவர் லேட்டாக எடுத்தாருன்னா அந்த இது மேட்ச் ஆகாது. ஸோ இது எல்லாமே ஒரு டைம் லைனுக்குள்ளே மேட்ச் ஆனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இது ஒரு 15-20 டேக்ஸ்க்கு மேலே போச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15க்கு மேலே போயிருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் கவுண்ட் பண்ணல. ஆனால் ராசாதி ராசா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25வது டேக் தான் ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் ஓப்பனிங் பண்ண கட் ஆகிடும் அவங்க. ஏன்னா எல்லாமே புது ஆர்டிஸ்ட் அங்கே. ரெண்டாவது இதில் இருக்கிற இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ராசாதி ராசாவில் வந்து டான்சர்ஸே கிடையாது. கனிமாவில் வந்து எல்லாருமே டான்சர்ஸ் இருந்தாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் ராசாதி ராசா வந்து வெரி பிக் சேலஞ்ச். ரெண்டாவது ராசாதி ராசா வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான், சசி சார் மட்டும்தான். இங்கே வந்து டான்சர்ஸ் இருந்தாங்க. அவங்க வச்சு நிறைய நாங்கள்
we can use lot of space. ஆனால் இந்த பாட்டில் வந்து சசிகுமார் சார் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவரை வச்சு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.